ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். தான் நிரந்தர பகவத் அனுபவ சக்தி யுக்தரான, நிரந்தரமாக பகவானை அனுபவிக்கக்கூடிய சக்தியை உடையவர்கள். பகவான் அனுபவிக்கிறதுக்கு சக்தி வேணுமே. காலையில நம்ம கோயிலுக்கு போறோம், மத்தியானம் போறோம், சாயந்தரம் போறோம், அதுக்கு ராத்திரி திரும்ப ஒரு திருமஞ்சனம் இருக்கு. இப்போ முதல் நாள் பங்குனி உத்திர உற்சவம் ஆரம்பிக்கிறது. முதல் நாள் காலையில ஏதோ பெருமாள் கண்ணாடி மண்டபத்துக்கு எழுறார், அங்க போய் சேவிக்கிறோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஏதோ பேரி தாடனம், அது கொஞ்சம் நேரம் ஆக போறது. இப்படி அப்புறம் புறப்பாடு, இதெல்லாம் சொல்றேன். அடுத்தது திருப்பி ராத்திரி ஒரு திருமஞ்சனம். இப்ப ராத்திரி திருமஞ்சனம் யாருக்கு போக முடியும்? சக்தி இருக்கிறவளால தானே போக முடியும். சில பேர் காலையில போவா, சாயந்தரம் போக மாட்டா. சில பேர் சாயந்தரம் போவா, காலையில போக மாட்டா. இப்படி கைங்கரியம் பண்றவர்கள் கூட இவருக்கு முறை காலையில இருக்கும், சாயந்தரம் வேற ஒருத்தருக்கு முறை இருக்கும். யாருக்கு 24 மணி நேரமும் இருந்து அந்த சக்தி யாரிடத்துல இருக்கும்? அது அந்த சக்தியை உடையவர்கள்னா நித்தியசூரிகள் தான். அவர்களுக்கு தான் விடாமல் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சக்தி யுக்தரான வானவரோடு, பரமபத வாசிகளோடு, அதனால்தான் பரமபதத்துக்கு போறதுக்கே ஆசைப்படுறோம். இங்க எவ்வளவு கைங்கரிய ஸ்ரீமானாக இருந்தாலும் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் நின்றுட்டே இருந்தாருன்னா அப்புறம் கை வலிக்கும், கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், இடுப்பு வலிக்கும். இதெல்லாம் பரமபதத்துல கிடையாது. அதுக்காக தான் அங்க போறதுக்கு ஆசைப்படுறதே. இங்க அந்த அனுபவங்கள்லாம் ஏதோ ஒரு தடையோடயே இருக்கு. அங்க போனா அந்த அனுபவங்கள் தடை இல்லாமல் இருக்கும். அந்த சக்தியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் எம்பெருமானுடைய கிருபையினாலே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org